வணக்கம். ஆர்டெக்லேருந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, பிக்சல் எல்இடின்னு சொல்லுவாங்க, அட்ரஸபிள் எல்இடின்னு சொல்லுவாங்க. அந்த எல்இடியில் வந்துட்டு ஒரு விவி மீட்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுதான் அந்த போர்டு. இது வந்து மைக்கு வாய்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது இது. அந்த மைக்கு ப்ரீஆம்ப்பு. அந்த ப்ரீஆம்ப்லேருந்து மைக்ரோ ப்ராசஸர் வழியாக உங்களுக்கு வந்து இந்த போர்டு எல்இடி வந்து ஒர்க் பண்ணுது உங்களுக்கு. இதுக்கு வந்து 12 வோல்ட் இன்புட்டு. இதுதான் உங்களுக்கு வந்துட்டு 5 வோல்ட்டு. இந்த ஸ்ட்ரிப் வந்து 5 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுறது. 5 வோல்ட்டு கிரவுண்டு டேட்டா 3 ஒயர் மட்டும்தான் இந்த இதுக்கு போகுது. நான் 2 பேர் பண்ணியிருக்கிறேன் நான். இதுலேருந்து சிங்கிள் டேட்டா வரும். சிங்கிள் டேட்டா வந்துட்டு நான் 2 வந்து பேர் பண்ணியிருக்கிறேன் நான். 5 வோல்ட்டு பேரு, டேட்டா பேரு, கிரவுண்டு பேரு. நான் 2 கொடுத்துருக்குறேன் நான். இது வந்து 20 எல்இடி பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு 20 எல்இடி, இது ஒரு 20 எல்இடி. இன்னும் வந்து பெருசாக வேணாங்க 30 எல்இடியும் பண்ணலாம். 30 எல்இடி வந்துட்டு இந்த என்னோடய செல்லு கேமராவில் வந்து அவ்வளோ இதுவும் காட்ட முடியாதனால நான் 20 எல்இடியில் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன். 20 எல்இடியில் பண்ணலாம், 30 எல்இடி பண்ணலாம், 40 எல்இடி. அதனால அகலமாக போய்டும் உங்களுக்கு. அந்த எத்தனை எல்இடி நம்ம இதில் ஆட் பண்ணுறோமோ அத்தனை எல்இடிக்கான ப்ரோக்ராம் பண்ணணும். இதில் வந்து 20 எல்இடிக்கு தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். 30 எல்இடினா 30 எல்இடிக்கும் ப்ரோக்ராம் பண்ணணும். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து மைக்ரோ சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த சுவிட்ச் வழியாக பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 100K ப்ரீசெட்டு. இந்த ப்ரீசெட் வழியாக எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, வால்யூம் வந்து நம்ம கம்மியாக இருக்கிறப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கோ, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது கெயின் லெவலை ஆடியோக்கு தகுந்த மாதிரி. இப்போ மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாய்ஸ் அதில் ஓவராக ஸ்பீக்கர் சவுண்டு அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இதை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட்டை கழட்டிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் முறுக்கி இதை வந்து ஒரு 100K கண்ட்ரோல் போட்டுக்கிட்டோம். இந்த சுவிட்சை கழட்டிட்டு ஒரு மைக்ரோ சுவிட்ச் வந்து வெளியில் பெரிய சுவிட்சாக வச்சு நீங்கள் ஒரு பாக்ஸ் வச்சு முறுக்கி இதை வந்து நீங்கள் பண்ணலாம். இதை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மியூசிக் போட்டிங்கனாக்கா மியூசிக்கில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது தேவைப்படுறாங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் விவரமும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சுவிட்சை வந்து சேஞ்ச் பண்ணோம்னாக்கா இந்த டிசைன் வந்து கலர் மாறும் உங்களுக்கு. இப்போது அடுத்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து டாப்லேருந்து பாட்டமுக்கு வரும் உங்களுக்கு டிசைனிங். நம்ம என்ன அந்த மியூசிக் தகுந்த மாதிரி வரும். இது ஒரு சேஞ்சு, இது ஒரு கலர், இது ஒரு டிசைன். இது ஒரு டிசைன் வந்து ஃபுல் வந்து வார்ம் ஐஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த கலரு. இது வந்து ஃபுல் ப்ளூவாக இருக்கும். நம்ம பேச பேச க்ரீனாக மாறும் உங்களுக்கு. இது வந்து ஃபுல் ரெட்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிறப்போ நம்ம பேச பேச க்ரீன் அடித்து உள்ளே ஏறும் உங்களுக்கு. இது வந்து நார்மலாக எப்பயுமே உள்ளது மாதிரி க்ரீனில் போய்ட்டு அதுக்கு மேலே வந்து ரெட்டாக ஓவர் ரெட்டு. இது அதே மாதிரி க்ரீன் வந்துட்டு ப்ளூ போகும். இது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு போயிடுச்சு. அதில் சுவிட்சை அமுக்கிட்டேன். சென்ட்ரு க்ரீனு. இது பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு வந்து அடித்து போகும் உங்களுக்கு. அடித்து மேலே கொண்டு போய்ட்டு ரிட்டன் வரும் உங்களுக்கு. இது ஒரு ஸ்டைலாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.